வரவேற்கிறேன். தலைப்புச் செய்திகள். நஸ்ரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற ரேஞ்ச் ஓவர் நிகழ்ச்சி. நஸ்ரத் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற மோனோ ஆக்டிங் நிகழ்ச்சி. நஸ்ரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் கொண்டாடிய அன்பின் விருந்து. சால்ட் மெமரி தேர்வில் வெற்றி பெற்ற நஸ்ரத் பள்ளி மாணவர்கள். நஸ்ரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற பரிசளிப்பு விழா. இனி விரிவான செய்திகளை காணலாம். நஸ்ரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற ரேஞ்ச் ஓவர் நிகழ்ச்சி. கடந்த 14/3/2025 அன்று நஸ்ரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சமூக பணித்துறை நடத்திய இடைக்கல்லூரி சமூக விழா ரேஞ்ச் ஓவர் 2025 வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் 11 கல்லூரிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். கிராமப்புற நிகழ்வுகள் ஆரிக்கம்பேடு கிராமத்தில் நடைபெற்றன. அங்கு தெருங்காட்சி, இலை ஓவியம், புகைப்படம், சுவர் ஓவியம் போன்ற போட்டிகள் நடத்தப்பட்டன. மேலும் கல்லூரியில் சமூக நடை, வினாடி வினா, போஸ்டர் மேக்கிங், கதை எடுப்பு போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் 70 மாணவர்கள் பதிவு செய்து தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். விழா சிறப்பாக துவங்க முக்கிய விருந்தினர்களாக நஸ்ரத் கல்லூரியின் செயலாளர் திரு ஏஎன் என்ஜிமாரிஸ் அவர்கள், நஸ்ரத் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் மேரி ஏஞ்சலன் அவர்கள் மற்றும் செல்வி கவிதா முரளிதரன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை தொடங்கி வைத்தனர். விழாவின் முக்கிய சிறப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த தொழில் முனைவோர் செல்வி ராஷில் அதி அவர்களுக்கு கிளைமேட் சேஞ்ச் வாரியர் விருது வழங்கப்பட்டதுடன் நஸ்ரத் கல்லூரியால் பணப்பரிசும் வழங்கப்பட்டது. அது அவரது பருவநிலை மாற்றத்திற்கான முக்கிய பங்களிப்பை கௌரவிக்கும் விதமாக அமைந்தது. வெற்றியாளர்களுக்கு ரூபாய் 1200 பணப்பரிசு வழங்கப்பட்டு 2ஆம் இடத்தை பிடித்தவர்களுக்கு பதக்கமும் வழங்கப்பட்டது. ஒட்டுமொத்த கோப்பையை மெட்ராஸ் கிறிஸ்டியன் கல்லூரி தட்டிச் சென்றது. இந்த விழா அனைவரின் ஒத்துழைப்பால் வெற்றிகரமாக முடிவடைந்தது. இது சமூக பணித்துறையின் முக்கியத்துவத்தையும் மக்களுடனான நேரடி இணைப்பின் அருமையையும் வெளிப்படுத்தியது. நஸ்ரத் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற மோனோ ஆக்டிங் நிகழ்ச்சி. நஸ்ரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் தலைமையில் மாணவ மாணவியருக்கு மோனோ ஆக்டிங் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவியர்கள் சைகைகள் மற்றும் முகபாவனைகள் மூலம் ஆசிரியர்கள், மருத்துவர்கள், பெற்றோர்கள், சமூக சீர்திருத்தவாதிகள், வழக்கறிஞர்கள், விவசாயிகள் ஆகிய கதாபாத்திரத்தின் மூலம் தங்கள் திறமையை வெளிப்படுத்தி பார்வையாளர்களை மகிழ்ச்சி கடலில் திகழச் செய்தனர். மோனோ ஆக்டிங்கில் பங்கு பெற்ற மாணவர்களை பள்ளி முதல்வர் பாராட்டி, இதே போன்று அனைத்து மாணவர்களும் முன்வந்து தங்கள் திறமையை காட்ட வேண்டும் என்று தன் உரையில் கூறி விழாவினை நிறைவு செய்தார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் செய்திகளை காணலாம். சம்மர் ஸ்போர்ட்ஸ் கேம்ப் 2025 நடைபெறும் இடம் ஆவடி கோவில்பதாகை தி நஸ்ரத் அகாடமி பள்ளி. நாள் 20/3/2025 முதல் 31/3/2025 வரை நடைபெற உள்ளது. நேரம் காலை 6 மணி முதல் 8 மணி வரை. அத்லெட்டிக்ஸ், ஸ்கேட்டிங், கராத்தே, கிரிக்கெட், ஃபுட்பால், டேபிள் டென்னிஸ் போன்ற விளையாட்டுகள் பயிற்றுவிக்கப்படும். 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து மாணவர்களும் கலந்து கொள்ளலாம். கலந்து கொள்ளும் மாணவர்களுக்கு டி-ஷர்ட், பால், ஊட்டச்சத்து உள்ள சிற்றுண்டி வழங்கப்படும். இந்த சம்மர் ஸ்போர்ட்ஸ் கேம்பில் கலந்து கொள்ளுமாறு பள்ளி நிர்வாகம் அன்புடன் அழைக்கிறது. மீண்டும் செய்திகளை காணலாம். நஸ்ரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் கொண்டாடிய அன்பின் விருந்து. நஸ்ரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் இந்த வாரம் முழுவதும் அன்பின் விருந்து நடைபெற்றது. கல்வியாண்டின் இறுதியில் மாணவர்கள் தங்கள் அன்பை வெளிப்படுத்தும் விதமாக 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் அனைவரும் வகுப்பு வாரியாக தங்களுக்கு பிடித்த உணவுப் பொருட்களை கொண்டு வந்து தங்கள் சக நண்பர்களுடன் பகிர்ந்து உண்டு மகிழ்ந்தனர். இதில் மாணவர்கள் விதவிதமான உணவுப் பொருட்கள், சத்தான பழங்கள் மற்றும் பலரசங்கள் ஆகியவற்றை கொண்டு வந்து பகிர்ந்து உண்டு தங்கள் அன்பை வெளிப்படுத்தினர். இது மாணவர்கள் மனதில் ஒரு நீங்காத நினைவாக அமைந்தது. சால்ட் மெமரி தேர்வில் வெற்றி பெற்ற நஸ்ரத் பள்ளி மாணவர்கள். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் செயல்பட்டு வரும் நஸ்ரத் அனெக்ஸ் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் சால்ட் மெமரி எனப்படும் வேத வசனம் எழுதும் தேர்வில் பல்வேறு பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட தேர்வில் எமது மாணவ செல்வங்களும் பங்கு பெற்று 100% தேர்ச்சி பெற்றனர். அவ்வாறு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டன. 100க்கு 100 மதிப்பெண் பெற்ற மாணவன் பி பிரஜன் ஜெரோமியாவிற்கு ரூபாய் 1000 ரொக்க பரிசும்,
95 மதிப்பெண் மேல் பெற்றவர்களுக்கு ரூபாய் 500 ரொக்க பரிசும், 90 மதிப்பெண் மேல் பெற்றவர்களுக்கு ரூபாய் 300, அதற்கும் கீழ் 80-70 மதிப்பெண்களை பெற்றவர்களுக்கு லஞ்ச் பேக், டிஃபன் பாக்ஸ் போன்றவையும் பள்ளி நிர்வாகம் சார்பில் பள்ளி முதல்வர் திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்கள் வழங்கி தனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார். நஸ்ரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற பரிசளிப்பு விழா. ஆவடி காமராசர் நகரில் அமைந்துள்ள நஸ்ரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு மேக்ரோ பிரெயின் அபாக்கஸ் சார்பாக நடத்தப்பட்ட அபாக்கஸ் ஃபைனல் எக்ஸாம் 2024-2025 நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ செல்வங்களை கௌரவிக்கும் விதமாக பரிசளிக்கும் விழா நமது பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதை நமது தலைமை ஆசிரியை திருமதி டோரா ஜெபகுமார் அவர்கள் துவங்கி வைத்தார். இதில் கலை நிகழ்ச்சிகளாக டெமோ லைவ் புரோகிராம் நடத்தப்பட்டது. தேர்வில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அனைத்து மாணவ மாணவியருக்கும் பதக்கம், கோப்பை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நஸ்ரத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வினிஷா சுரேஷ். நன்றி, வணக்கம்.